எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது மண்டா. மலபார் ஸ்பெஷல் ஸ்நாக்காக இருக்குது. பர்ஃபெக்டாக செஞ்செடுத்தால் 2-3 மாதம்லாம் இது கெடாமல் வைக்க முடியும். ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் பேச்சுலர்ஸுக்கும் அதே மாதிரி வெளியூரெல்லாம் வேலை செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போக முடியாத ஒரு ரெசிப்பியாக இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கு. இது நம்ம மைதா மாவில் தான் செய்யணும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா ஒரு டைம் கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக சூடாக இருக்கிற தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்செடுக்கணும். இந்த மாவு பிசைஞ்செடுக்கும்போது ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப டைட்டாக ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம விரிச்செடுக்கும்போது ஸ்மூத்தாகி நம்மளால் பண்ண முடியாது. ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது உள்ளே ரொம்ப எண்ணெய் இறங்கிடும். மாவு ரெடி ஆனதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க, கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். அதுக்குள்ளே நமக்கு இதுக்கான ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். 2 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கு. வறுத்த ரவையாக இருந்தாலும் பச்சையாக இருக்கிற ரவையாக இருந்தாலும் ஒரு டைம் வறுத்துக்கோங்க. மீடியம் லோ ஃப்ளேமில் தீ அட்ஜஸ்ட் பண்ணி கலர் மாறாமல் நல்லா பர்ஃபெக்டாக கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே நெய் ஊற்றி அதில் கொஞ்சம் கேஷ்யூ நட் 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. கோல்டன் கலர் ஆகும்போது அதுக்குள்ளே கொஞ்சம் ரெய்சின்ஸும் சேர்த்து ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவைக்குள்ளே இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் சின்ன வெங்காயம் சின்ன பீஸாக கட் பண்ணி வறுத்து சேர்த்தும் செஞ்சு எடுத்துடுவேன். உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இனி இதில் 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ் கூட சேர்த்து கொடுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி இது நல்லா ஆறணும், இங்கே இருக்கட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம அது சேர்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் மைதா மாவு எடுத்துருக்கு. அதில் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா லூஸாக இருக்கிற ஒரு மாவு ரெடி பண்ணிக்கோங்க, ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. இது நம்ம விரிச்சு எடுக்கிற ஷீட்டு ஒட்டுறதுக்கான மாவு தான். அதுவும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம ஃபில்லிங் நல்லா ஆறிடுச்சு, சுத்தமாக சூடு இருக்கக்கூடாது. இப்போ இதில் இனிப்புக்காக சர்க்கரை சேர்த்துடலாம். 1 கப்பிலிருந்து 1.5 கப் வரைக்கும் நீங்கள் சேர்த்துடலாம். 1 கப்பாக இருந்தால் கம்மியாக இருக்கிற இனிப்பாக இருக்கும், 1.5 கப்பாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற இனிப்பாக இருக்கும். நான் இப்போ 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கு, கரெக்டாக இருக்கும். 2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர், இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சர்க்கரை, ரோஸ் வாட்டர், ஏலக்காய் இது எல்லா ரவையிலுமே நல்லா ஒட்டுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா இதே மாதிரி தேய்ச்சி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஃபில்லிங் ரெடியாக இருக்குது. இனி நம்ம மாவு விரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு இல்லைங்களா, மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ இது நல்லா சாஃப்டாக இருக்குது. மறுபடியும் லைட்டு ஒரு டைம் பிசைஞ்சிக்கோங்க. இதில் கிராக்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற ஒரு பாலாக மாற்றினதுக்கப்புறம் இதே மாதிரி நீளமாக பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து எடுத்து நம்ம ரோல் பண்ணும்போது கரெக்டான ஷேப்பில் வரது இல்லை எனக்கு. உங்களுக்கு அது முடியும் அப்படின்னா அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். விரிக்கும்போது எந்த அளவுக்கு இது தின்னாக பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணுறது இந்த சமோசா ஷீட்டெல்லாம் வாங்குறது கிடைக்கும் இல்லைங்களா, அதே தான் வீட்டில் செய்கிறது. உங்களுக்கு சமோசா ஷீட்டில் தான் நீங்கள் இது செய்யணும் அப்படின்னா அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லாத நம்ம வீட்டில் இதே மாதிரி விரிச்சு எடுத்து கட் பண்ணி ஷீட் ரெடி பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஃபில்லிங் வச்சும் மண்டை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி தான் ட்ரெடிஷ்னலாக செய்கிறது. எப்போவுமே மண்டை இந்த மாதிரி தான் செய்யறது. பாருங்கள், இந்த அளவுக்கு தின்னாக இருக்கிற ஸ்மூத்தாக இருக்கிற ஒரு ஷீட்டு ரெடி பண்ணி எடுத்துருக்கு. இதுக்கு இங்கே தோல் அப்படி தான் சொல்கிறது, ஷீட்டுன்னு சொல்கிறது இல்லை, மண்டையோட தோல் அப்படின்னு தான் சொல்கிறது. இன்னொன்று நான் ரெடி பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப தின்னாக இருக்கணும், பூரி மாதிரி சப்பாத்தி மாதிரி கட்டி இருக்கக்கூடாது. நம்ம உள்ள கை வச்ச கை தெரிகிற அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கிற ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிற ஒரு தோல் தான் இது. பாருங்கள், இப்போ எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துருக்கு. இது இன்னி கொஞ்சம் சூடு பண்ணி எடுக்கணும், வேக வைக்கக்கூடாது, சூடு பண்ணி தான் எடுக்கணும். இதே மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு தவையை எடுத்துக்கோங்க. தவையோட சூடு லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும், ரொம்ப அதிகமாக தீ வைக்கக்கூடாது. அப்படி வச்சிருச்சு அப்படின்னா நம்ம தின்னாக இருக்கிற இந்த ஷீட் அதுக்குள்ளே போட்டு கொடுக்குற உடனே இது கிறிஸ்பியாக அந்த பப்படம் மாதிரி ஆகி போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறது கம்மியாக இருக்கிற தவையில் 2 சைடும் திருப்பி போட்டு சூடானதுக்கப்புறம்
உடனே எடுத்து ஒரு காசரோல்குள்ளே மூடி வச்சுக்கோங்க. இல்லை இருந்தால் ஒரு பிளேட்டில் கூடி அடைச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு போட்டு அதோட கலர் மாறி வரும்போது திருப்பி போட்டுக்கோங்க. 2 சைடும் நல்லா சூடாகி இது பாதி தான் வேகும். இந்த டைமில் உடனே நம்ம இதை எடுத்து காசரோல்குள்ளே போட்டு மூடி வைக்கணும். திறந்து வச்சிருச்சுன்னா இது ட்ரை ஆகி போயிடும். நம்ம மடிக்கும் போது கரெக்டாக வராது, கிழிஞ்சு போயிடும். இப்போ இது மண்டை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஷீட் எடுத்து மிச்சம் காசரோல்லே மூடி வச்சுக்கோங்க. இல்லை ஒரு பிளேட்டில் கூட நீங்கள் மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதே மாதிரி 2ஆக கட் பண்ணி அதுக்கு ஒரு சைடு அந்த சர்க்கிளாக ரவுண்டாக இருக்கிற இடத்துல மாவு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கோணாக இதே மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிக்கும்போது அந்த கீழே இருக்கிற அந்த எண்டு இருக்கு இல்லைங்களா, அந்த ஊசி மாதிரி, அது ஊசி மாதிரியே நல்லா டைட்டாக இருக்கணும், நல்லா ஒட்டி இருக்கணும். அங்கே ஓட்டை இருக்கக்கூடாது, கேப் இருக்கக்கூடாது. ஓட்டை இருந்துருச்சு அப்படின்னா நம்ம உள்ளே ஃபில்லிங் வச்சு எண்ணெயில் போட்டு வறுத்தெடுக்கும்போது உள்ளே ஃபில்லிங்குள்ளே ரவைக்குள்ளே எண்ணெய் இறங்கிடும். அதனால அங்கே நல்லா அமர்த்தி டைட்டாக நல்லா ஊசி மாதிரி அந்த இடம் ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளேயும் நல்லா ஒட்டிக்கோங்க. இப்போ இது கார்ன் ரெடியாக இருக்குது. இனி இதில் நம்ம ஃபில்லிங் நிறச்சிடலாம். ஃபில்லிங் நிறக்கும் போது முதல்ல ஒரு 2-3 ஸ்பூன் போட்டதுக்கப்புறம் அந்த ஸ்பூனோட எண்டு வச்சுட்டு கொஞ்சம் மெதுவாக குத்தி டைட்டாக பண்ணிக்கோங்க. இதில் ஃபில்லிங் லூஸாக இருக்கக்கூடாது, நல்லா டைட்டாக கல் மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப பலமாக அமர்த்தக்கூடாது. ரொம்ப பலமாக அமர்த்திச்சு அப்படின்னா ஷீட்டு கிழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் மேலேயும் இதே மாதிரி கொஞ்சம் மாவு தடவி விட்டதுக்கப்புறம் ஒட்டிக்கோங்க. இதுக்கு இது ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கிறது, சமோசா மாதிரியே தான். ஒட்டும்போது இந்த 3 எண்டும் நல்லா ஒட்டணும், அங்கே ஓட்டை இருக்கக்கூடாது. 3 எண்டுமே நல்லா ஊசி மாதிரி ஷார்ப்பாக இருக்கணும். ஓட்டை இருந்துச்சுன்னா உள்ள எண்ணெய் இறங்கிடும். அது ஒரு டைம் பார்த்து பண்ணிக்கோங்க. இன்னொன்று காமிச்சு தர்றேன். மிச்ச பாதி இருக்கிறதுல இதே மாதிரி நல்லா ஒட்டிக்கோங்க. மைதா மாவு தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் கோன் ரெடி பண்ணிக்கோங்க. ஒட்டும்போது முதல்ல இந்த இடம் ஷார்ப்பாக பிடிச்சிக்கோங்க. நல்ல கோனாக இருக்கணும். ஷார்ப்பாக இருக்கிற ஒரு கோன் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ள ஃபில்லிங் நிறச்சி 2 ஸ்பூன் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா அந்த ஸ்பூனோட கீழே இடம் வச்சுட்டு மெதுவாக அமர்த்திக்கோங்க. ஃபில்லிங் நிறைக்கும் போது ரொம்ப மேலே வரைக்கும் நிறைக்கக்கூடாது, கொஞ்சம் இடம் விட்டுக்கோங்க. இல்லை நம்ம மடித்து ஒட்டும் போது கரெக்டாக ஒட்டாது. இதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே மைதா மாவு தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நம்ம இது நல்லா இழுத்து கீழே பிடிச்சி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ஷீட்டுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் விரிச்செடுக்கிற அந்த ஷீட் இருக்குது இல்லைங்களா, சப்பாத்தி பூரி மாதிரி விரிச்செடுக்கிற அதோட சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ரெடி பண்ணுற மண்டையோட சைஸும் கிடைக்கும். எப்போவுமே மண்டை ரொம்ப பெரிய சைஸில் தான் ரெடி பண்ணி எடுக்கிறது. இதே மாதிரி ஒரு ஷீட்டில் 2 மண்டை அந்த மாதிரி தான் ரெடி பண்ணி எடுக்கிறது காமனாக. இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சின்ன பீஸாக வேணும் அப்படின்னா இதே மண்டை இதே ஷீட்டு 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 பீஸாக கட் பண்ணி எடுக்கும்போது இன்னும் சின்ன மண்டையாக உங்களால் பண்ணி எடுக்க முடியும். அப்போ ஃபில்லிங்கும் கம்மியாக நிறச்சி வச்சா போதும். இதே மாதிரி 4ஆக கட் பண்ணி மேலே அந்த ரவுண்டாக இருக்கிற இடத்துல மைதா மாவு நல்லா தேய்ச்சி விட்டு டைட்டாக இருக்கிற ஷார்ப் எட்ஜ் இருக்கிற ஒரு கார்ன் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ஃபில்லிங் நிறச்சிடலாம். இதில் ஃபில்லிங் கம்மியாக தான் போட முடியும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா டைட்டாக அமர்த்தி மேலேயும் மாவு தேய்ச்சி மடித்து எடுத்துக்கோங்க. இது இப்போ சின்ன மண்டையாக இருக்குது. எது பிடிச்சிருக்கோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இது ஒன்றா பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே தீ வச்சுக்கோங்க. இதுக்கு பொரிக்கிறதுக்கான எண்ணெய் நான் எடுத்துருக்கிறது சன்ஃப்ளவர் ஆயில் தான். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாம். தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு எடுத்தால் நம்மளால் ரொம்ப நாள் வைக்கும்போது ஒரு ஸ்மெல்லு வந்துடும். அதனால முடிஞ்சால் சன்ஃப்ளவர் ஆயிலே எடுத்துக்கோங்க. மீடியம் ஹை ஃப்ளேமில் இதே மாதிரி நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் ஏர் டைட்டாக இருக்கிற ஒரு பாட்டிலுக்குள்ளே அடைச்சி வச்சிருச்சுன்னா ரொம்ப நாள் இது ஸ்டோர் பண்ண முடியும். ரொம்ப டைட்டாக இருக்கிற ரொம்ப கல் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்நாக் தான் இது. ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். 2 மாதம் 3 மாதம் வரைக்கெல்லாம் இது கெடாமல் வைக்க முடியும். ஹாஸ்டல்லாம் தங்கிட்டு இருக்கிறவங்க நம்ம வீட்டில் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ரெசிபி தான் இது. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க.
இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.